பசுவும் புலியும். பூஞ்சோலை என்பது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. கிராமத்தில் வாழக்கூடிய பசுக்கள் தன் மேய்ச்சலுக்காக தினமும் அந்த காட்டிற்கு செல்லும். அந்த பசு கூட்டங்களுக்கு இடையில் புதிதாக கன்றை ஈன்ற பசுவும் ஒன்று இருந்தது. அது தன் உணவுக்காக செல்லும் பொழுது வழி தெரியாமல் காட்டுக்குள் வெகு தூரம் சென்று விட்டது. திடீரென்று எதிரே பார்க்கும் பொழுது ஒரு கொடூரமான புலி நின்று கொண்டிருந்தது. அது தன் இரையாக நினைத்து பசுவையே பார்த்தது. புலியின் எண்ணம் பசுவுக்கு தெரிந்துவிட்டது. புலியை பார்த்த பசு நடுக்கத்துடன் ஓட ஆரம்பித்தது. புலியும் விடாமல் விரட்டி கொண்டே வந்தது. தப்பிக்க முடியாத ஒரு சூழலில் பசு புலியிடம் மாட்டிக்கொண்டது. மாட்டிக்கொண்ட பசு புலியிடம் கெஞ்சி அழுதது. புலிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்னிடம் அழுகிறாய், கெஞ்சுகிறாய் என்று கேட்டது. அதற்கு பசு, எனக்கு இப்பொழுதுதான் கன்றுக்குட்டி ஒன்று பிறந்துள்ளது. நான் வருவேன் என்று பசியுடன் என்னை பார்த்து காத்து கொண்டிருக்கும். நான் செல்லாவிட்டால் அது பசியுடன் வாடி வருந்தி அழுது கொண்டிருக்கும். அதனால் இன்று ஒரு நாள் மற்றும் என்னை விட்டுவிடு. நான் சென்று என் கன்றுக்குட்டிக்கு பாலை கொடுத்துவிட்டு நாளை கண்டிப்பாக வந்து உனக்கு உணவாவேன். புலி சிறிது நேரம் யோசித்தது. பின்பு, சரி, பேச்சு மாற மாட்டாயே, நாளை கண்டிப்பாக வந்து விடுவாயா என்று அதிகார தோரணையில் கேட்டது. பசுவும் அமைதியாக, கண்டிப்பாக நான் வருவேன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று கண்ணீருடன் கூறிவிட்டு சென்றது. மேய்ச்சலுக்கு சென்ற பசு கூட்டங்கள் கிராமத்தை நோக்கி திரும்பிவிட்டன. ஆனால் புலியிடம் மாட்டிக்கொண்ட இந்த பசு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதனால் அதனுடைய கன்று தேடி தவித்து அழுது கொண்டிருந்தது. தாமதமாக வந்த பசுவை பார்த்ததும் கன்று துள்ளி குதித்து ஓடி வந்தது. ஆனால் பசுவின் கண்ணில் கண்ணீரை பார்த்ததும், அம்மா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டது. பசு காட்டுக்குள் புலிக்கும் தனக்கும் நடந்த உரையாடலை கூறியது. அதை கேட்டதும் கன்று அதிர்ச்சி அடைந்தது. அது மட்டுமல்ல, அந்த பசு கூட்டத்தில் இருந்த அனைத்து பசுக்களும் அதிர்ச்சியுடன், நீதான் வந்துவிட்டாயே, திரும்பி ஏன் செல்ல வேண்டும், செல்லாதே என்று கூறி தடுத்தன. இருப்பினும் அந்த பசு, நான் வாக்கு கொடுத்து விட்டேன், அதனால் நாளை கண்டிப்பாக செல்வேன். நான் சென்று விட்டால் என் கன்றுக்குட்டியை தவிக்க விடாதீர்கள், தயவு செய்து அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று கண்ணீருடன் கூறியது. இதை கேட்டதும் மற்ற பசுக்களை விட அதனுடைய கன்றுக்குட்டி மிகவும் வருந்தி அழுதது. அம்மா, என்னை விட்டு செல்லாதீர்கள் என்று கதறியது. இருப்பினும் பசு அதனிடமும் கூறியது, வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்ற வேண்டும். மறுநாள் பொழுது விடிந்தது. பசுவும் புலிக்கு உணவாக தயாரானது. ஆனால் கன்றுக்குட்டி கதறி அழுதது. இருப்பினும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக புலியின் குகையை நோக்கி பசு சென்றது. காட்டுக்குள் தான் எதிரே வந்து நின்ற பசுவை பார்த்ததும் புலி அதிர்ச்சிக்குள்ளானது. என்ன, நீ வந்து விட்டாய், வரமாட்டாய் என்றல்லவா நினைத்தேன் என்று கூறியது. அதனை கேட்டதும் பசு, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் நல்லவர்களுக்கு அடையாளம் என்று கூறியது. என் கன்றுக்குட்டி கதறியதை கூட விட்டுவிட்டு உன்னிடம் இரையாவதற்காக வந்துள்ளேன் என்று கூறியதும் புலி ஒரு நிமிடம் தன் குட்டியை யோசித்தது. தனக்கும் இது போல ஒரு நிலைமை வந்தால் என்னாகும் என்று நினைத்தது. தாய்ப்பாசம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதானே. புலி சட்டென ஒரு முடிவெடுத்தது. சரி, போ, நீ கன்றுடன் மகிழ்ச்சியாக வாழ் என்று அனுப்பியது. பசுவிற்கு அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. நிஜமாக கூறுகிறாயா என்று கேட்டது. ஆம், போ, உன் கன்றுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ், என் மனது மாறுவதற்குள் இங்கிருந்து ஓடிவிடு என்று கூறியது. இந்த செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியில் ஓடி 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 வேகமாக தன் கன்றை நோக்கி வந்து சேர்ந்தது தாய்ப்பசு. தன் தாய்ப்பசுவை பார்த்ததும் கன்று மகிழ்ச்சியில் துள்ளி வந்து கட்டி அணைத்து கொண்டாடியது, கண்ணீர் சிந்தியது. குழந்தைகளே, கவனமாக கவனியுங்கள். நமக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய சொத்துக்களில் விலை மதிப்பற்றது ஒன்று உண்டு என்றால் அது தாய்ப்பாசம் மட்டுமே. எனவே தாயை போற்றுங்கள், கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். Thanks for watching Bingo Bing.